ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் நம்மோடு இந்த நேரத்தில் பேசுவாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்கள் பிரசன்னம் எங்கள் நடுவில் வெளிப்படட்டும். உங்களுடைய வார்த்தை வெளிப்படட்டும். தடைகள் நீங்கட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறும் முற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. மாயலோக நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. ஆண்டவரே கிரியை செய்யுங்கப்பா. இல்லைக்காப்பா ஷகந்துலு பலவானை முந்தி கட்டுகிறோம். உடைய வார்த்தை உப்பால் சாரமேற்றப்பட்ட கிருபை பொருந்தின வார்த்தை, ஊனை கணுக்களை வேறு பிரிக்கிற வார்த்தை, அது கண்மலை பிளக்கும் சம்மட்டியான வார்த்தை, எந்த பட்டயத்திலும் உருவ குத்துகிற வார்த்தை இன்றைக்கு இந்த வேளையில வெளிப்படட்டும். கர்த்தாவே சொல்லும் அடியார் கேட்க காத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். தானியேலின் புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொண்டா, தானியேல் சிறைப்பிடிக்கப்பட்டு சொந்த தேசத்திலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார். அங்கே அவரை நடத்துறதற்கு ஒரு ஊழியக்காரனும் யாருமே கிடையாது. அவர் ராஜ குடும்பத்தை சார்ந்தவர். அங்கே அவர் போன இடத்துல அவர் தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி, தன் உண்ணும் உணவினாலும் தன்னை எதிலும் தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தீர்மானம் பண்ணி, அதற்காக நியமிக்கப்பட்டிருக்கவங்கள்ட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணான். நான் இப்படி தான் சாப்பிடுவேன், இப்படி தான் இருப்பேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ராஜாவுடைய கட்டளை என்ன தெரியுமா? அங்கே இப்போ விலை உயர்ந்த மதுபானங்கள், பயங்கரமான வேதம் சொல்லாத உணவு பதார்த்தங்கள் எல்லாம் அங்கே இருந்துச்சு. இவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு இவங்களை கொண்டு ராஜாவுக்கு முன்ன ஒரு நாளில் நிறுத்துவாங்க. அதற்கான ஒரு இடத்துல இருக்கிற சூழ்நிலையில் கூட நம்ம பிள்ளைகள் படிக்க எத்தனையோ ஊர்களுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க, எங்கெல்லாமோ இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எந்த அளவுக்கு தீர்மானம் பண்ணி ஆண்டவரோடு இருக்கிறாங்கன்னு தெரியும். ஆனால் தானியேல் அப்படி இருந்ததுனால மற்றெல்லாரை பார்க்கலும் 10 மடங்கு அவன் ஞானத்திலும் அறிவிலும் முகப்பொலிவிலும் எல்லாத்திலும் அவன் ரொம்ப வித்தியாசமாக இருந்தான். அவன் சாப்பிட்டது வெஜிடபிள். அவன் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதுன்னு சொல்லி தன்னை தீட்டுப்படுத்தாதபடி காத்து கொண்டான். தானியேலுக்கு ஒரு பெரிய பதவி கொடுக்கப்பட்டிருந்தது. அவன் 5 ராஜாக்கள் காலத்தில் ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கும் வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. பெரிய பதவியில் இருந்தான். அவங்களுக்கு அந்த தேசத்தையே ஆளுகிற ஒரு சூழ்நிலையில் இருந்தான். அவன் பேரையே மாற்றினாங்க. அந்த தேசத்தில் உள்ள அந்தகாரத்தின் பெயர்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த மாதிரியெல்லாம் இருந்த தானியேல் 3 வேளை டெய்லி ஜபம் பண்ணுற ஒரு பழக்கத்தை அவன் விடவே இல்லை. எவ்வளோதான் சட்டம் ராஜாவால் ஏற்றப்பட்டாலும் அவன் அதுக்கு பயப்படவே இல்லை. அவன் ராஜாவுடைய கணக்கு பொறுப்பில் தனக்கு நஷ்டம் வராது இருக்கணும்னு சொல்லி அவன் ராஜா கிட்ட, ராஜாவுடைய அரண்மனையில் அவன்கிட்ட எவ்வளோ தப்புகளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவனோடு வேலை பார்த்தவங்க எல்லாம் முயற்சி செய்தாலும் அவன்கிட்ட ஒரு தப்பும் கண்டுபிடிக்கலை. அவனை சிங்கத்தின் கெபியில் போட்டாங்க. ஆனால் அவன் ராஜா கிட்ட அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ராஜாவாகிய உமக்கும் முன்பதாகவும் சரி, ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாகவும் சரி, நான் நீதிகேடு செய்ததில்லை. அதனால் சிங்கம் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். அவ்வளவு ஒரு தேவ மனிதனாக வாழ்ந்த மனுஷன். அவருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு இணையாக பல காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி இனி உலகத்தில் என்ன சம்பவிக்க போகிறது, இதுவரைக்கும் தானியேல் சொன்ன நிறைய தீர்க்கமான வார்த்தைகள் நிறைவேறிருக்கு. இன்னும் நிறைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற போகுது.
வெளிப்படுத்துற விசேஷத்துல எப்படி யோவானுக்கு பத்மு தீவுல வெளிப்படுத்தி தேவன் இனி நடக்க போகிறதுல எழுதுன்னு சொன்னாரோ, அதே போல தானியலுக்கும் தேவன் வெளிப்படுத்தி இனி என்ன நடக்க போகிறதுன்றத தானியல் மூலமும் சொல்லி இருக்கிறார். அந்த பகுதிகளை நம்ம தியானிக்க போகிறோம். தானியலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. 2வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா, பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். தானியேல் ரொம்ப அழகா சொல்றாரு, தேவன் அவருக்கு வெளிப்படுத்தி சொல்றாரு. நிறைய பேருடைய நினைவு என்னன்னா, மரணத்துக்கு பிறகு யார் என்ன எங்க போன என்ன, இந்த பூமியில நம்ம வாழ்ற காலத்துல நம்ம அனுபவிக்கு தான் பரலோகம்னு நினைக்கிறாங்க. தப்பவே முடியாது. இந்த உலகத்தில் எத்தனையோ கொலை செய்தவர்கள் ஒருவேளை நீதிமன்றத்திலேயோ கள்ள சாட்சி சொல்லியோ இல்லை அரசியல் பலத்தை வச்சோ ஆள் பலத்தை வச்சோ எது வேணாலும் அவங்க தப்பிச்சு போகலாம். ஆனால் ஒரு நாள் தேவனுக்கு முன்பு தப்பிக்க முடியாது. அவனவன் செய்கைக்கு தக்க பலன் அளிக்க ஆண்டவர் வரப்போகிறார். அன்னைக்கு நம்ம எல்லாரும் அவருக்கு முன்ன நின்று தான் ஆகணும். மரணத்துக்கு பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறதுன்றத இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிற மக்களை சிந்திக்கிறது இல்லை. ஏன்னா இங்கே கோடா கோடி வருஷம் நம்ம வாழ போகிறோன்ற ஒரு எண்ணத்தோடு மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். பைபிள் ஒரு மனிதனுக்கு என்ன கேரண்டி கொடுக்கிறது? 70 அல்லது 80. அதன் மேன்மை எல்லாம் பலத்தின் மிகுதியினால் இருந்தாலும் வருத்தமும் சஞ்சலமும். ஒரு காலத்தில் ஆதி பெற்றோராகிய ஆதாம் ஏவாள் அவங்க எல்லாம் 1000 வருஷத்துக்கிட்ட வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் மனுஷனுடைய பாவம் பெருக 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 அது 120, அதுக்கு கீழே அப்படியே இப்போ ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. ஆவரேஜ் குறுகின வாழ்க்கை. ஒரு பைக்குக்கு காருக்கு 15 வருஷம், அதுக்கப்புறம் எஃப்சி காட்டினா தான் ஓட்ட முடியும். இல்லை அவங்க இது ஓட்ட முடியாது, இதை நாங்கள் இதோட க்ளோஸ் பண்ணுறோம், இனிமேல் இதுக்கு 5 வருஷம் கூட ரினிவல் கொடுக்க மாட்டோம்னா அது ஆக்கிரில் தான் போடணும். அதே மாதிரி மனுஷனுக்கு 70 அல்லது 80 அதோட முடிஞ்சு. ஆனால் அடுத்து நம்ம வாழப்போகிற இடத்தையும் அதை குறித்தும் ஒரு சிந்தனை இல்லாதவர்களாக இந்த மனித குலம் வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனால் தானியேலை வச்சு ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? பூமியின் தூளில நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும். சிலர் எதுக்கு எழும்புவாங்க? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். நித்திய ஜீவனுக்கு, நித்திய காலமாக தேவனோடு வாழ்றதற்கு, பரலோகத்தில் வாழ்றதற்கு, பரிசுத்தமா வாழ்றதற்கு. இந்த பூமியில நீங்க வாழ்ற வாழ்க்கை தான் அதை நிர்ணயிக்கும். இப்போ நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதுதான். அதான் வேதம் சொல்லுகிறது. தேவ மனுஷன் ஏனோக்கு பூமியில தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் பூமியில் வாழ்ந்த நாட்கள் அவன் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தான். சாட்சி இல்லாம வாழ்ந்துட்டு எனக்கு பரலோகத்தில் ஒரு இடம் இருக்கு அப்படியெல்லாம் சொல்லி மற்றவங்களை ஏமாத்திட்டு வாழ்ந்துட்டு இருக்காதீங்க. ஒரு நாள் ஏமாந்து போவீங்க. வேதம் சொல்லுகிறது, சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கு எழுந்திருப்பார்கள். சிலர் நித்திய காலமா இகழ்ச்சி. 2 காரியம். ஒன்றில் நீங்கள் நித்திய காலமா தேவனோடு வாழணும், இல்லைன்னா நித்திய காலமாக நரகத்துல நித்திய நிந்தைக்கு இகழ்ச்சிக்கு நீங்க வாழணும். இது 2ஐயும் தெரிந்து கொள்ற ஒரு வாய்ப்பு இந்த பூமியில் இருக்கிறது. அதற்கு தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் வந்து பாவத்துக்கு பரிகாரம் செய்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். யார் இயேசு கிறிஸ்துவை நம்பி பாவத்தை அறிக்கையிடுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் வச்சிருக்கிற அந்த மேன்மையான பரலோகம், அந்த பரிசுத்தமான தேவன் வச்சிருக்கிற அந்த மேன்மையான இடம். ஆனா இன்னைக்கு இதை குறிச்ச எண்ணமும் நினைவும் மனிதனுக்கு குறைந்து கொண்டே வருகிறது. அதை குறித்த ஒரு எண்ணமே இல்லாம போகிறது. அதை குறித்த ஒரு சிந்தை இல்லாம போகிறது. அதை குறித்த ஒரு தாட் இல்லாம போகுது. ஏன்னா இந்த ஒரு ரெடினஸ் இல்லாம இருக்கிறாங்க. ஒரு நிர்விசாரம், ஒரு தேவனிடத்துல ஒரு நம்பிக்கை குறைந்து கொண்டு வருகிறது. அதுதான் ஒரு உண்மையான முக்கியத்துவமான காரியம். ஆனால் தேவன் நமக்கு சில காரியத்தை இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுக்க போகிறார். வேதத்தில் நம்ம வாசிச்சு பார்த்தா மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளுவோம். இன்றைக்கு நிறைய தேவனை அறிந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மரணத்துக்கு பிறகு உள்ள காரியத்தை குறிச்சோ தேவனுடைய வருகையை குறிச்சோ ஒரு கேள்வியே ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிறது. இங்கே 10 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க ஆயத்தமா இருந்ததை 25ஆவது அதிகாரத்துல
அப்பொழுது பரலோக ராஜ்யம் தன் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு இருக்கிற மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கும். அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். இன்னைக்கு அப்படிதான். சிலர் பரலோகத்தை குறித்த ஒரு எண்ணத்தோடு ரொம்ப புத்தியா ஆண்டவரை தேடிட்டு இருக்கிறாங்க. சிலர் புத்தியினமாக ஆண்டவரை குறித்த காரியத்தில் ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல், ஒரு நீர்விசாதத்தோடு, ஒரு ஆயத்தம் இல்லாமல், ஒரு ரெடி இல்லாமல் அப்படி இருந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அவங்க இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும், இயேசு கிறிஸ்து தாமதிக்கிறார். ஆண்டவர் வர டிலே ஆகுது. 10 பேர் முதல்ல நல்ல ரெடியாக தான் இருந்தாங்க. அப்புறம் டிலே. இன்னைக்கும் நேரம் ஆக மனிதன் அவசரப்பட்டுருவான், பொறுமை இழந்துருவான். எல்லாம் இன்னைக்கு ஃபாஸ்ட்டு ஃபுட்டு, பணம் சென்ட் பண்ணுறது ஃபாஸ்ட்டு, எல்லாம் சயின்ஸ் அப்படி மாறிட்டு இருக்குல்ல. அதே மாதிரி ஆண்டவருடைய காரியத்திலும் மனிதர்கள் சீக்கிரமாக எனக்கு அற்புதம் நடக்கணும், சீக்கிரமாக எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தணும், சீக்கிரமாக எல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டான். கொஞ்சம் டிலே ஆனால் பொறுத்து கொள்ள முடியாது. இந்த 10 பேரில் 5 பேர் எவ்வளோ நாள் டிலே ஆகினாலும் பரவாயில்ல, ஆண்டவரை சந்திக்க ரொம்ப ரெடியாக இருந்தாங்க. மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்டதும் இவங்கிட்ட தீவெட்டி இருந்துச்சு, எண்ணெய் இருந்துச்சு. இவன் சரியாக போயிட்டாங்க, ஆண்டவரை எதிர்கொண்டு போனாங்க. டோர் ஓப்பன் ஆச்சு, உள்ளே போயிட்டாங்க. லாக் ஆகிடுச்சு. 5 பேர்கிட்ட எண்ணெயும் இல்லை, அவங்க ரெடியாகவும் இல்லை. அதனால அவங்க இழந்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து வர தாமதிக்கிறார் என்றதுனால கொஞ்ச காலம் இருந்த விசுவாசம், நம்பிக்கை, பரிசுத்தம், ஜபம், ஆத்ம பாரம் இதெல்லாம் இன்னைக்கு காணோம். எல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கு. ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை, விசுவாசம் இன்னைக்கு தேவ பிள்ளைகள்கிட்ட இல்லை. ஆண்டுடைய வருகை வந்தா கைவிடப்படுற ஒரு நிலையில் இன்னைக்கு மக்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க. பைபிள் சொல்லுது, பூமியின் தோளில நித்திரை பண்ணுகிறவர்கள் அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் நித்திய துன்பத்துக்கும் இகழ்ச்சிக்கு எழுந்திருப்பாங்க. தப்பவே முடியாது. அதை குறித்த எண்ணம் இன்னைக்கு மனிதர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. 5 பேர் ரெடியாக இருந்தாங்க, மணவாளனுக்குள்ளே பிரவேசிச்சுட்டாங்க. அவங்க எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிச்சுட்டாங்க. 5 பேர் கைவிடப்பட்டு போயிட்டாங்க. தேவ பிள்ளைகளே, நம்ம ரொம்ப கவனமாக இந்த கடைசி காலத்தில் திருச்சபைக்குள்ள ஆண்டவர் அறிந்திருக்கிற பிள்ளைகள் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். யாத்திரையாகமம் 32ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தா, மோசே 40 நாள் தேவன் அவரை கூப்பிட்றாரு. இந்த ஜனங்களை நடத்துவதற்கான பிரமாணங்களை நான் உனக்கு கொடுக்க போகிறேன், நீ என்கிட்ட வா. அப்போ மோசே தேவ சமூகத்தில், தேவ பர்வதத்தில் சீனாய் மலையின் கொடுமுடிக்கு ஏறி போகிறாரு. அவர் அப்பம் புசியாமலும் தண்ணி குடிக்காமலும் 40 நாள் அங்கே உட்கார்ந்து இருக்கிறாரு. 32ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, மோசே மலையில் இருந்து இறங்கி வர தாமதித்ததை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம், ஆதலால் நீ எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணு என்றார். இவங்க விக்கிர ஆராதனை போயிட்டாங்க. மோசே மலைக்கு போயிட்டாரு, அவர் வர்றதுக்கு டிலே ஆகுது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், ஏசப்பா ஜெபத்தை கேட்காம இருக்கிற மாதிரி இருக்கு, நான் நல்ல ஏசப்பாவை இனி பின்பற்ற மாட்டேன், இனி ஜெபம் பண்ண மாட்டேன், ஊழியம் செய்ய மாட்டேன், ஆண்டவருக்காக சர்ச்சைக்கு போக மாட்டேன். யாருக்கு சேதம்? யாரை ஏமாத்த பார்க்குறோம்? யார்கிட்ட கோவப்பட பார்க்குறோம்? வேதம் தெளிவா சொல்லுது, இந்த ஜனங்கள் இப்படி செய்ததுனால அவங்க எத்தனை வருஷம் சுத்தினாங்க தெரியுமா? சீக்கிரமா குறுகிய நாட்கள்ல கடக்க வேண்டிய கானானை கிட்டி சேர வேண்டிய மக்கள் பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் அவங்க சுத்தினாங்க. அவங்க சுத்தி அந்த அவிசுவாசத்தினாலே மாண்டு போனாங்க. அவங்க பரிசுத்தமா இல்லாததுனாலே அதை இழந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி தேவனுடைய காரியம் நமக்கு கொஞ்சம் டிலே, அவருடைய வருகை டிலே ஆகும் பொழுது இன்னைக்கு நிறைய பேர் பின்மாற்றம் அடைந்து போறாங்க. நம்ம விசுவாசமும் தேவன் பேரில் இருக்கிற நம்பிக்கையும் எப்படி இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வேதத்தில் 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொண்டா, அதனுடைய 8வது வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சு பார்த்தா மிக தெளிவா சொல்லுது. சாமுவேல் வருகிறதற்கு டிலே ஆகுது. அங்கே சவுல் ராஜா வெயிட் பண்ணி பார்க்கிறார், அவர் வரக்கூடிய நாள்னு டிலே ஆகுது.
மக்கள் சிதறி போயிட்டு இருக்கிறாங்க. யுத்தத்துக்கான மக்கள், எதிரிகள் நெருங்கி வர்றது மாதிரி இருக்கிறது. பிரச்சனை பெருசாகிற மாதிரி. இவரே அவசரப்பட்டு தேவனுடைய மனிதனாகிய சாமுவேல் தீர்க்கதரிசி செய்ய வேண்டியதெல்லாம், உலக வேலையெல்லாம் செஞ்சு ராஜாவா இருக்கிற இவன் முன்னக்கூட்டி எல்லாமே செய்கிறான். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஏற்படுத்தப்பட்ட தேவ மனிதன் செய்ய வேண்டிய காரியங்களை அவன் எல்லாம் செஞ்சு அந்த காரியத்தை முடிக்கிறான். அப்போதான் தேவனுடைய மனுஷன் வர்றாரு. இந்த மாதிரி இன்னைக்கு அவசர நிலை. மனிதர்கள் எதையும் பொறுத்து கொள்ளும் தன்மை இல்லை. தேவன் மோசே வர தாமதித்தது என்று ஜனங்கள் கண்ட பொழுது, சாமுவேல் வர தாமதித்தது என்று சவுல் ராஜா கண்ட பொழுது, தானாகவே தன் இஷ்டப்படி செய்ய பார்க்கிறான், தனக்கு விருப்பப்படி செய்ய பார்க்கிறான், தனக்கு மனம் போல வாழ பார்க்கிறான், தனக்கு எதெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறான். இன்னைக்கும் இதுதான் நில தேசத்துல. ஆண்டவர் வருகை தாமதிக்கிறது. ஏன் தாமதிக்கிறது? ஒருவரும் கெட்டு போகிறது பரமபிதாவின் சித்தம் இல்லை. நீடிய பொறுமையுடையவரா இருக்கிறார். என் மகள் ரட்சிக்கப்பட மாட்டாளா, என் மகன் திரும்ப மாட்டானா என்ற ஒரு பெரிய பாரம் ஆண்டவருக்குள்ள இருக்கிறது. ஆனா இன்னைக்கு மனிதர்களுடைய நிலைமை என்ன? தாமதமாகுதே. நம்ம இஷ்டப்படி வாழுவோமே, நம்ம மனம் போல செய்வோமே. இன்னைக்கு உலகம் உங்க கையில. இன்டர்நெட்டு, மொபைல், லேப்டாப்பு, டிவி, என்ன பார்க்கணும், என்ன செய்யணும், நீங்க என்ன வாங்கணும், வீட்டில இருந்து ஆர்டர் பண்ணாலே வந்துடும். அவ்வளவு இன்னைக்கு உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. தெரிந்து கொள்ளும் பாக்கியத்தை ஆண்டவர் உங்க கையில வச்சிருக்கார். உங்களை கட்டாயப்படுத்தி ஃபோர்ஸ் பண்ணி உங்களை இப்படிதான் ஆண்டவர் உருவாக்கி நீ இப்படிதான் இருக்கணும்னு வைக்கல. நீ உன்னுடைய பகுத்தறிவின்படி நடந்து கொண்டு வச்சிருக்கிறார். தெரிந்து கொள்ளும் பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் அந்த அந்த சாமுவேல் வர தாமதமான பொழுது சவுல் தன்னை அவன் விருப்பப்படி செய்ய ஆரம்பிச்சுட்டான். மோசே வர தாமதித்த பொழுது ஜனங்கள் ஆரோனை வற்புறுத்தி செய்ய வச்சுட்டாங்க. இப்படித்தான் இன்னைக்கு உலகத்துல நிறைய இயேசு கிறிஸ்து 10 கன்னிகைகள் எதிர்கொண்டிருந்தவர்கள் 5 பேர் தாமதித்த பொழுது அவங்களும் அப்படியே ஆயத்தத்தை இழந்துட்டாங்க. தேவ பிள்ளைகளே, நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? உங்களுக்குள்ள அந்த ஆயத்தம் எப்படி இருக்கிறது? அதை நீங்க யோசிச்சு பாருங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொண்டா அங்கே அங்கே ஒருவன் தனக்கு இஷ்டமானதை எல்லாம் செய்ய பார்க்கிறான். வேலைக்காரன் தோட்டத்தை எஜமான் கொடுத்துட்டு போனாரு, இதை நல்லா கவனிச்சுக்க, நான் வருவேன். இப்போ 1 மாசம் எஜமான் வரல, தோட்டத்தை விசாரிக்க 2 மாசம் வரல, 3 மாசம் வரல, 4 மாசம் வரல. எஜமான் வர தாமதிக்க பொழுது தொடங்கின உடனே அவன் ரொம்ப அந்த எஜமான் இன்னைக்கும் வரலையே, இந்த மாசமும் வரலையே, இனி அவர் என்ன ஒரு நாள் வரப்போகிறார் அப்படின்ற ஒரு நிர்விசாரம் அவனை பிடித்து கொண்டதென்று மத்தேயு 24ஆம் அதிகாரம் 45 நீங்க வாசிச்சு பார்த்தா மிக தெளிவாக சொல்லுகிறது. இந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து வர தாமதமாகிறது. நம்ம இஷ்டப்படி வாழுவோம். அவர் வரும்போது பார்த்துக்கிடலாம். மரணம் யார்கிட்டையும் சொல்லிட்டு வராது. மரண நாள் பிரசங்கியில் ஆண்டவர் சொல்றார், மரண நாள் மேல எந்த மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை, அதற்கு விலகி இருக்கவும் ஒருவனாலே முடியாதுன்னு தான் சொல்லுது. நம்ம நினைக்கிறோம் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நம்ம இப்போ சின்ன பையன் தானே, இப்போ வாலிப பையன் தானே, நம்ம அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிப்போம், நம்ம வாழ வேண்டியது என்ஜாய் பண்ண வேண்டியதெல்லாம் என்ஜாய் பண்ணுவோம். அப்புறம் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நம்ம அவரை சந்திச்சிடலாம். தேவ பிள்ளைகளே, நடக்கவே நடக்காது. நீங்க இன்றைக்கே ரட்சணிய நாள், இப்பொழுதே நீங்க ஆயத்தமாகணும். நீங்க உங்களை நீங்க ஏமாத்தி கொள்ளக்கூடாது. மோசே வர தாமதமான பொழுது ஜனங்க இருந்தது மாதிரி நீங்க மாறிடக்கூடாது. இந்த கடைசி காலத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது சொல்றார், சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்களை வஞ்சித்து விடுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். இன்னைக்கு அப்படிதான் சபையின் நிலைமைகள் இப்படி மாறிட்டு இருக்கு. நீங்க அந்த ஆயத்தத்தை இழந்துடக்கூடாது. நீங்க ஆயத்தமா இருக்கணும். நீங்க ஆண்டவரை சந்திக்க மிக மிக ரெடியா இருக்கணும். 2 பேதுரு 3:9 வசனம் சொல்லுகிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாம் ரட்சிக்கப்படணும்னு ஆண்டவர் தாமதமா இருக்கு. 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலும் ராஜாமம் போல் இருக்கிறது. அப்படின்னா இப்போ ஆண்டவருடைய பார்வையில 2-3 வருஷம் தானே ஆகியிருக்கு. அப்போ ஆண்டவர் இனி எவ்வளவு நாள் வேணாலும் டிலே ஆகி வரலாம்னு நம்ம நினைக்கலாம். இல்லை, ஆண்டவர் தேசத்துல தம்முடைய கிருபை வல்லமையை கொடுத்து ஒரு மனிதனை பயன்படுத்த ஆரம்பிச்சா
தேசத்துல சிலரை எழுப்பி பயன்படுத்த ஆரம்பிச்சா. ஒருவரும் இந்த சுவிசேஷம் எனக்கு கேள்விப்படலைன்னு சொல்ல முடியாது. அவரால் ஒரே நாளில் இந்த சுவிசேஷத்தை தேசத்துக்கு அறிவிச்சு அவருடைய வருகை ஏற்படுத்த முடியும். நீங்க நினைக்கலாம், என் பக்கம் என் சர்ச்சில் இருக்கிற இந்த ஆள் ரட்சிக்கப்படலை, ஏத்தாப்புல ரட்சிக்கப்படலை, இந்த சைடில் ரட்சிக்கப்படலை, இந்த ஊரெல்லாம் ஆண்டவர் அறியாத இருக்கு, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லாருக்கும் சொன்னாதானே ஏசு கிறிஸ்து வருவாருன்னு சொல்லி எல்லாம் நீங்க உங்களை ஏமாத்திட்டு இருக்காதீங்க. நீங்க ஆயத்தமா இருங்க, ரெடியா இருங்க. நீங்க அவரை சந்திக்க ரெடியா இருந்தாதான் அந்த எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள நீங்க போக முடியும், நீங்க பிரவேசிக்க முடியும். இந்த நாட்களில இப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தை மனிதர்கள் இழந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஆயத்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் தேவனுடைய ஒரு பெரிய மகிமையை நம்ம பார்க்க முடியும். ஆபகு தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, நமக்காக தேவன் சொன்னதை அவர் நிறைவேற்ற போகிறார். அவர் நிறைவேற்ற காலத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஏன்னா அவருடைய அடையாளங்கள், சைன், எங்க பார்த்தாலும் யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுறீங்க. ஜனத்துக்கு விரோதமா ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யமும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும், பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டு, இதெல்லாம் அவருடைய வருகைக்கு அடையாளம். அவர் வாசல்லண்டே வந்து விட்டார் என்ற ஒரு காரியத்தை நமக்கு காண்பித்து கொண்டிருக்கிறது. நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்றதை நமக்கு பார்க்க வேண்டும். நாம் தேவ சமூகத்துல, நாம் தேவனோடு நடக்கிற நம்ம ரெடியாக இருக்க வேண்டும். ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாகவே வரும், அது தாமதிப்பது இல்லை. தாமதிக்காது. இயேசு கிறிஸ்துவின் வருகை அதி சீக்கிரமா இருக்கிறது. தாமதித்தாலும் அது நிச்சயமாய் வரும், அது பொய் சொல்லாது, அது பொய் சொல்லுகிறதில்லை. எஜமான் வர தாமதமாகிறதுன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் தேவனை விட்டு பின்வாங்கி ஜெபம், தேவனோடு ஐக்கியம், தேவனுக்காக செயல்படுகிற காரியங்களை இழந்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க இந்த செய்தியை கேட்குற நீங்க எந்த நிலையில் இருக்கிறீங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களை நீங்க ஆண்டவருக்கு இப்போ நீங்க ஒப்பு கொடுக்க விரும்புறீங்களா? அப்படின்னு சொன்னா நீங்க இன்னொரு காரியத்தை கூட நீங்க செய்யணும். ஆண்டவர் அதை தெளிவா சொல்றாரு. தானியேல் புஸ்தகத்தை நம்ம திருப்பிக் கொள்வோமா? அந்த அதிகாரத்துல நம்ம என்ன செய்யணும்னு சொல்லுதுன்னா, ஞானவான்கள், 3வது வசனத்தை கவனிங்க, 12:3. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்குள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். நீங்க ஆயத்தமா இருக்கணும்னு சொன்னா, ஆயத்தமா இருக்கிறீங்கன்னு சொன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னு சொன்னா, ஏசப்பா என் பாவத்தை மன்னித்துட்டாருன்னு நீங்க நம்பினா, நீங்க உங்க பேர் அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நீங்க ஆண்டவருக்காக ஆத்தும ஆதாயத்தை செய்யணும். ஆண்டவர் என்ன சொன்னார்? பேதுருவை பார்த்து, நீ என்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிறியா? அப்படின்னா என் ஆட்டுக்குட்டியை மேய் அல்லது ஆடுகளை மேய்ப்பாயாக, உண்மை நேசிக்கிறேன்னு சொன்னார். ஆண்டவர் சொன்னார், அப்படின்னா நீ உண்மையிலே ஆண்டவர்கிட்ட பாசம் இருந்தா உங்க மூலம் நீங்க போற சர்ச்சில் ஆத்துமாக்களை நீங்க பெருக பண்ணுவீங்க, கூட்டு போவீங்க. வேதம் தெளிவா சொல்லுகிறது. ஞானவான்கள் யார்? ஞானவான்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். இந்த உலகத்துல நிறைய பேரை சொல்லுவாங்க, செல்வத்தை சேர்த்து வச்சிருக்கிற ஆள் ஞானவான், நல்ல வேலை பார்க்குற ஆள் ஞானவான். பைபிள் யாரை சொல்ல தெரியுமா? அழிந்து போகிற ஆத்மாவை யார் ஆதாயம் பண்றாங்களோ அவங்க தான் ஞானவான். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் எந்தெந்தைக்கும் உள்ள சதா காலங்களிலும். பரலோகத்தில் இருக்கும் பொழுது நீங்க ரொம்ப பிரகாசமா, ரொம்ப பவரான வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொன்னா, நீங்க நிறைய பேரை நீதிக்குள் நடத்தினாதான் இந்த பூமியிலும் சரி, வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக ஜெயமா இருக்கணும்னு சொன்னா, நான் குடும்பம், என் உறவு அப்படின்றத தாண்டி எல்லாம் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி நீங்க உண்மையாகவே இந்த ஆத்தும ஆதாயத்தை செய்வீங்கன்னு சொன்னா, நீங்க சதா காலங்களிலும் பிரகாசிப்பீர்கள். அந்த தானியேல் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிற, அநேகர் சுத்தமும் வெண்மையாக்கப்பட்டு புடமிட்டப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். ஞானவான் தான் உணர முடியும், துன்மார்க்கர்ல ஒருவனும் உணர மாட்டான். அநேகரை பைபிள் சொல்லுது, சுத்தமும் வெண்மையமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய்
வாழ்க்கையில பல புடமிடுதல், பல பிரச்சனைகள் நடுவில் தேவன் உங்களை உருவாக்குறார். நீங்க அப்படி புடமிட்டப்பட்டவர்களாக மாறி தேவனோடு என்றென்றைக்கு இருக்கும்படி அநேக உபத்திரவங்கள் வழியாக நம்ம ஆண்டுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும். ஆண்டவர் வர தாமதமாகிறதுன்னு சொல்லி மோசைக்கு போனது என்ன, மோசை என்ன ஆனானோன்னு சொல்லி ஜனங்கள் எல்லாரும் விக்கிரக ஆராதனைக்காரரானாங்க. இன்னைக்கும் பொறுமை இல்லாமல் நிறைய பேர் தேவனுடைய வருகைக்கு எதிர்கொண்டு போக பாத்திரமானா இல்லாமல் மாறிட்டு இருக்கிறீங்க. உங்களை நீங்கள் ஆயத்தமாக்குங்க. வேதம் தெளிவாக சொல்லுது, சாமுவேல் வர தாமதமான பொழுது சவுல் ராஜா தன் இஷ்டப்படி செய்து அவன் காத்திருக்க முடியாமல் சாமுவேலுடைய தாமதத்தை குறித்து அவன் அசட்டையாக எண்ணி செயல்பட்டான். மத்தேயு 45வது அதிகாரம், தோட்டக்காரன் தன்னுடைய வேலைக்காரன்ட்ட பொறுப்பை கொடுத்துட்டு போனா, எஜமான் வரலன்னு தாமதமானதுனால தன் இஷ்டப்படி அடிக்கவும் குடிக்கவும் வெறிக்கவும் காரியங்களை செய்ய ஆரம்பிச்சான். தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? இந்த நாளில் எத்தனை பேர் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஒரு நாள் மரித்த பிறகு உயிரோடு எழும்பி ஆண்டவருக்கு முன்ன நம்ம நிற்கணும். அன்னைக்கு அவன் செய்கைக்கு தக்க பலன் ஆண்டவர் கொடுப்பார். சிலர் நித்திய ஜீவனுக்கென்று எழுந்திருப்பாங்க. பலர், அநேகர் நித்திய நிந்தைக்கு இகழ்ச்சிக்கு எழும்புவாங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் கேட்குறேன், நீங்கள் எங்கே போக ஆசையாக இருக்கிறீங்க? பரலோகத்துக்கா நரகத்துக்கா? ஜெப வேளையில் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நித்திய நிந்தைக்கு போகணுன்னு சொன்னாலும் உங்கள் கையில் தான் இருக்குது. நித்திய ஜீவனுக்கு போகணுன்னாலும் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் நல்ல பிரகாசமான நட்சத்திரத்தை பார்க்கலாம், ஆகாய மண்டலத்தை ஒளிய பார்த்தாலும் பிரகாசிக்கணும்னாலும் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் ஜெபம் பண்ணி ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுவேன்னு நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தீர்மானம் பண்ணுங்களேன். ஆண்டவர் வர தாமதமாகுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் குடிக்கவும் வெறிக்கவும் விபச்சாரம் பண்ணவும் வேசித்தனம் பண்ணவும் அசுத்தம் பண்ணவும் தேவனை துக்கப்படுத்தவும் நிறைய காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு மனுஷ குலத்துல வெளிப்படுத்தின விசேஷத்துல நிறைய பேரை பாவத்துல தள்ளுற மது போதையும் விபச்சார ஆவிகளும் பிடித்து ஜனங்கள் ஆட்டி படைக்கிறது. இதிலெல்லாம் இன்னைக்கு மனிதர்கள் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? இல்ல ஆயத்தத்தை இழந்துட்டீங்களா? ஆயத்தத்தை இழந்த ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகுங்க. நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் நன்றி. யார் யார் ஆண்டவரே நித்திய ஜீவனுக்கு நான் ஆண்டவர் பிரவேசிக்கணும், நான் நித்திய நிந்தைக்கும் நிகழ்ச்சிக்கும் போயிடக்கூடாது, நான் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அநேகர் சுத்தமும் வெண்மையாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாக அவங்க மாறி தேவனோடு இருப்பாங்க. ஆனால் ஞானவான் உணர்ந்து கொள்வான், ஞானம் இல்லாதவன் அவன் உணர்ந்து கொள்ள முடியாது. துன்மார்க்கரோ ஒருவனும் உணரான். துன்மார்க்கன் ஒருவனுக்கு உணர்வுள்ள இருதயம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு உணர்வு வரலையா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரு ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது கேட்குற ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் பாவ மன்னிப்பை பெற்று உங்கள் பிள்ளைகளாக மாறட்டும். தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும். ரப்பா தலா ஷேகா துலு, தேவ பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே இறங்கட்டும். இருள் கட்டுகள் உடையட்டும். நித்தியமான வாழ்வை குறித்த ஒரு பாரம் உண்டாகட்டும். தேவனுடைய வருகை தாமதமாகிறதுன்னு சொல்லி நிர்விசாரமா வாழ்ற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். போராட்டங்கள், பிரச்சனைகள், கட்டுகள், மரண கண்ணிகள், அந்தகாரங்கள் தெரிபடட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.